மக்களே, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் ஒரு ஈவெண்ட் போகிறேன். ஸோ அந்த ஈவெண்ட்டில் என்ன பண்ண போகிறேன், என்ன மாதிரி டான்ஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ஃபன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் இது. ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ அப்படியே உங்கள் கூட எல்லாருக்கும் நான் ட்ராவல் பண்ணுறேன். இன்னும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, இந்த மாதிரி டே டு லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குற வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா தயவுசெய்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ வந்து எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். வாங்க வீடியோவில் ட்ராவல் ஆகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனோட மொபைல் ஸ்டாண்ட் இருக்கும்ல, மொபைல் ஸ்டாண்ட் அட்டன் பண்ணி எடுத்த வீடியோ இது. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து பைக்கில் வந்து ஒரு 40-50 தான் போவேன், அதுக்கு மேலே போக மாட்டேன். ஸோ வந்து அப்படியே போயிட்டு கிளாஸில் போயிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்கள். ரிகர்சல் வீடியோ அதுவும் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும்.
பீச் ரெசார்ட். பீச் ரெசார்ட் பார்த்தா ஒரு மாதிரி கோவா வைப்ஸ் தட்டு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல், இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு பாண்ட் மாதிரி வச்சுட்டு அதில் போட்டிங் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நல்லாயிருக்கு. நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க எங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறதுக்கு. பட் இந்த வீடியோ போடும்போது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். பிளேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது, வேறு லெவலில் இல்லை? வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க இதுக்குள்ளே. வீடியோ ஏன் அப்படி ஷேக் ஆகுதுன்னு பார்க்காது, பிகாஸ் நான் வந்து இப்போது இந்த ரெஸ்ட் மோடில் இருக்கேன். இங்கே ஊஞ்சல் ஒன்று பார்த்தேன், சரியான ஒரு ஊஞ்சல். அப்படியே ஊஞ்சல் அப்படிங்கிறது இருக்கேன் ஜாலியாக. அப்படியே தூங்கினாலும் தூங்கிடுவேன். அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட் பீஸில் இருக்கேன். புஷ்பனா இவன் எங்க போனா சிசிடிவி மாதிரியே பிஹேவ். சரியான ஒரு பிளேஸுங்க இந்த ரெசார்ட்டே. ஒரு என்ன சொல்கிறது, வேறு லெவலில் ஒரு பீஸ். பயங்கரமாக இருக்குங்க. பீச்சு உட்காந்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் சாப்பிட்லாம். ஃபன் ஆக்டிவிட்டீஸு, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு, ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸு. என்ன பண்ணுறதுன்னே தெரில. ஆனால் என்ன பண்ணணுன்னா பாடிக்கு தேவை ரெஸ்ட்டு. ஏன்னா 3 நாள் வந்து பயங்கர ப்ராக்டிஸு. ஸோ அதனால் பாடிக்கு மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைனால அந்த அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண முடியல. ஸ்விம்மிங் ஃபூல் வேறு இருக்குது. ஸ்விம்மிங் ஃபூல்லையும் நிறைய ஃபன் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, அதையும் யூஸ் பண்ண முடியல. போயிட்டு இப்போ கொஞ்ச நேரம் போயிட்டு நான் முதல்ல குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் காஸ்ட்யூம் போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ காமிச்சிட்டு நான் ப்ராக்டிஸ் செக்ஷனாக நான் காமிச்சிருப்பேன். ஸோ ப்ராக்டிஸ் டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதுவாக போவோம், கராராக போவோம். ஏன்னா வந்து பொசிஷன் பார்க்கணும், நிறைய மென்டல் ப்ரெஷர் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வீடியோ வந்து எடுத்துருந்தோம்னா நம்ம இருக்கிற எல்டர்ஸ்க்கு வந்து சீனியர்ஸ்க்கு வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்காத மாதிரி இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த வீடியோலாம் நான் எடுக்க முடியல. ஸோ மீதி நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி காஸ்ட்யூமு என்னதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைன் பை லைன் வீடியோ அனுப்புகிறேன். ஓகே பாருங்கள். பெர்ஃபார்மன்ஸ் ரெடி. நான் கோயிங் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இப்போ பெர்ஃபார்மன்ஸை வந்து பக்காவாக முடிச்சுட்டு வந்து அப்புறம் பேசுகிறேன். இதுதான் இன்றைக்கி அதான் அவுட்ஃபிட் ஃபுட்டை காட்டினால ஃபுட்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்ஃபிட்டு. ஸோ வந்து மீண்டும் ஓகே முடிச்சுட்டு சொல்கிறேன். இந்த வேர்வை தெரிதா? இந்த வேர்வை வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கஷ்டத்துக்கான பலன் தான் இந்த வேர்வை. ஸோ வந்து ஷோ முடிச்சுட்டு வந்து இருக்கும். பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டோம். இப்போ செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ரெடி ஆகின்னு இருக்கோம். ஸோ செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது என்ன காஸ்ட்யூம்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். செகண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோவும் ப்ளஸ் காஸ்ட்யூமும் காட்ட முடியல, ஏன்னா ரொம்ப இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு கிஃப்ட்டு கிளம்புறதுக்கு கரெக்டாக இருந்தது. பசங்க எல்லோரும் ஸ்டே பண்ண சொன்னாங்க, பட் என்னால் ஸ்டே பண்ண முடியல. ஸோ அதனால் நான் கிளம்பிட்டேன். பசங்களுக்கு பாய் சொல்லிட்டு குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ், டேக் கேர், பாய்.